முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது ஏற்கனவே ரவீந்திரன், விஜய நல்லத்தம்பி என்ற 2 பேர் 3 கோடி ரூபாய் மோசடி புகார் அளித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது மேலும் 3 பேர் புகார் அளித்துள்ளனர். சாத்தூரை சேர்ந்த ஹரிபாலு என்பவர் ரேஷன் கடையில் வேலை வாங்கி தருவதாக 5,25,000 ரூபாய் மோசடி செய்ததாக புகார் அளித்துள்ளார். மதுரையை சேர்ந்த செல்வராஜ் என்பவர் ஆவினில் வேலை வாங்கி தருவதாக 11 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக புகார் அளித்துள்ளார். மதுரையை சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் என்பவர் உதவியாளர் வேலை வாங்கி தருவதாக 7 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக புகார் அளித்துள்ளார். இவர்கள் தவிர மேலும் 4 பேர் ரவீந்திரன், விஜய நல்லத்தம்பி ஆகியோர் மீது மோசடி செய்ததாக புகார் அளித்திருக்கின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மம்சாபுரத்தை சேர்ந்த கார்த்திக் குமார் என்பவர் மின்வாரியத்தில் வேலை வாங்கி தருவதாக 11 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக விஜய நல்லத்தம்பி மீது புகார் அளித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த வெங்கடாச்சலம் சுகாதாரத்துறையில் பணிமாறுதல் வாங்கி தருவதாக 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக புகார் அளித்துள்ளார். சிவகாசி சித்தராஜபுரத்தை சேர்ந்த குணது யமனி செய்தி மக்கள் தொடர்பு துறையில் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் வேலை வாங்கி தருவதாக கூறி 17 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக விஜய் நல்லத்தம்பி மீது புகார் அளித்துள்ளார். அதேபோல் மதுரையை சேர்ந்த ஜோசப் ராஜ் என்பவர் இந்து சமய அறநிலைத்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 7,50,000 ரூபாய் மோசடி செய்ததாக புகார் அளித்துள்ளார். இந்த புகார்கள் மீது விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே நேரம் ராஜேந்திர பாலாஜி மீது அளிக்கப்பட்ட 5 புகார்களில் 2 வழக்கில் மட்டும் பதிவு செய்யப்பட்டு தேடப்பட்டு வருகின்றார். அவரை தேடி 9 தனிப்படைகள் கேரளா, பெங்களூரு, சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 9வது நாளாக தேடி வருகின்றனர். ராஜேந்திர பாலாஜி விமானம் மூலமாக வெளிநாடு தப்பிச் செல்வதை தடுக்க கடந்த 23ஆம் தேதி லுக் அவுட் நோட்டீஸும் விடப்பட்டுள்ளது. தொடர்ந்து ராஜேந்திர பாலாஜியின் பண பரிவர்த்தனைகளை முடக்கக்கூடிய வகையில் அவருடைய 6 வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே அவர் கேரளாவில் உள்ள ஒரு சித்த வைத்திய சாலையில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து கேரளாவில் உள்ள தனிப்படை அங்கு விரைந்துள்ளது.